அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் இஸ்லாமிய பார்வையில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை பார்க்க வந்திருக்கும் நண்பர்களே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோவுக்குள் போகலாம். இஸ்லாமிய மதத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று அழைக்கப்படும் இயேசுவின் தாயார் அனைத்து பெண்களுக்கும் ஒரு மகத்தான முன்மாதிரி. குர்ஆன் இவர்களை பற்றி பேசும் அளவுக்கு பைபிளில் கூட இவரை பற்றி அதிக தகவல்கள் இல்லை என்பது பலரும் அறியாத உண்மை. குர்ஆனில் மரியம் என்ற பெயரிலேயே ஒரு தனி அத்தியாயம் உள்ளது. இதுவே இஸ்லாத்தில் இவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை உணர்த்துகிறது. இந்த அத்தியாயம் இவர் இறைத்தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கருவுற்றது முதல் என்னென்ன சவால்களை சந்தித்தார் என்பதை விலாவாரியாக கூறுகிறது. குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் தூய்மையான பெண் என்று வர்ணிக்கிறது. மேலும் இவருக்கு நிகராக உலகில் எந்த பெண்ணும் இல்லை என்றும் கூறுகிறது. ஒரு சமயம் ஒரு வானவர், அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, ஓ மரியமே, நீ மிகவும் தூய்மையானவள், உலக பெண்களில் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளான் என்று கூறியதாக குர்ஆன் குறிப்பிடுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் இம்ரான் அவர்களின் மனைவி. மரியம் அவர்கள் பிறந்தவுடன் அவரை ஜெருசலேமின் இறை இல்லத்திற்காக, அதாவது பைத்துல் முகத்தஸ், அலக்சா மஸ்ஜித் சேவைக்காக இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டார்கள். இயேசுவின் பிறப்பு ஒரு அற்புதம். ஆம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஆணின் தொடர்பும் இல்லாமல் இறைவனின் கட்டளையால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். ஒரு சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, இறைவனின் கட்டளையின்படி நான் உனக்கு ஒரு பரிசுத்தமான மகனை தருகிறேன் என்றார். அதற்கு மரியம், நான் ஒழுக்கம் கெட்டவளும் இல்லை, என்னை எந்த ஒரு ஆணும் தீண்டியதும் இல்லை, பிறகு எனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்று கேட்டார். அதற்கு அந்த மலக்கு, அது இறைவனின் நாட்டப்படி நடக்கும் என்று பதிலளித்தார். இந்த அற்புத கருவுற்ற நிகழ்விலிருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சமூகம் விமர்சனம் செய்தது. இயேசு பேசியது, உன்னுடைய தாய் தந்தையர் மிகவும் கண்ணியமானவர்கள் ஆயிற்றே, இது எப்படி நடந்தது என்று பலரும் கூறினர். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பொறுமையுடனும் இறை நம்பிக்கையுடனும் இருந்து வந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த பொறுமையின் மற்றும் இறை நம்பிக்கையின் காரணமாக இறைவன் அவர்களை ஒரு வனப்பகுதியில் வைத்து அவர்களுக்கென்று ஒரு பேரித்த மரத்தையும் அவர்களுக்கு அருகில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றையும் ஏற்படுத்தி கொடுத்தான். அதன் மூலமாக பேரித்தம் பழத்தை உண்டு மதுரமான நீரை அருந்தி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். இஸ்லாமிய நம்பிக்கையின்படி நபிமார்கள் மட்டுமே முழுமையான பாவமற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் நாட்டத்தினால் தூய்மையான பெண் என்று அழைக்கப்பட்டு பெரும் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவளாக இருந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் கருணை, தூய்மை மற்றும் பொறுமை ஆகியவற்றின் ஒரு மகத்தான அடையாளமாக திகழ்கிறார். இவரது வரலாறு இறைநம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக அமைகிறது.
இது போன்று இன்னும் நிறைய வீடியோக்களை இனிமேல் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.